தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். முதல் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. முதல் வாசகத்தின் சுருக்கம். யோவான் விண்ணகத்திலிருந்து இறைவனிடமிருந்து இறங்கி வரும் புனித நகரமான எருசலேமை உருட்சியாக காண்கிறார். அந்த நகரம் இறைவனுடைய மகிமையால் ஒளிர்கிறது. அதற்கு 12 வாயில்களும் 12 அடித்தளங்களும் உள்ளன. வாயில்களில் இஸ்ரேலின் 12 குலங்களின் பெயர்களும், அடித்தளங்களில் செம்மறியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டுள்ளன. இன்றைய நற்செய்தி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. நற்செய்தியின் சுருக்கம். பிலிப்பு இயேசுவை சந்தித்த மகிழ்ச்சியில் நத்தனியேலிடம் அவரை பற்றி கூறுகிறார். நத்தனியேலுக்கு முதலில் சந்தேகம் ஏற்பட்டாலும் பிலிப்பு வந்து பாரும் என்று அழைக்கிறார். இயேசுவை சந்தித்த போது நத்தனியேல் இயேசுவின் உண்மையான தன்மையை உணர்ந்து அவரை இறைவனின் மகனும் இஸ்ரேலின் அரசருமாக ஏற்றுக்கொள்கிறார். இயேசு நத்தனியேல் இனிமேல் பெரிய இறை செயல்களை காண்பான் என்று கூறுகிறார். வாசகங்களின் மையச் செய்தி. முதல் வாசகம் நம்மை இறைவன் நமக்காக தயாரிக்கும் நிலையான விண்ணக வாழ்வை நம்பிக்கையுடன் எதிர்நோக்க அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி திறந்த இதயத்துடன் இயேசுவை தேடி நம் சந்தேகங்களை தாண்டி அவரை உண்மை அறிந்து கொள்ள கற்றுத்தருகிறது. ஆகவே இயேசுவை திறந்த இதயத்துடன் தேடுவோம். சந்தேகங்கள் நம்மை அவரிடமிருந்து விலக செய்ய அனுமதிக்காதிருப்போம். இயேசுவை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துவோம். இறைவனுடைய ஆட்சியில் நம்பிக்கையுடன் நிலைத்திருப்போம். சிந்தனை துளிகள். என் சந்தேகங்கள் இறைவனை நம்புவதிலிருந்து என்னை தடுக்கின்றனவா? இயேசுவை இறைமகனாகவும் என் வாழ்வின் அரசராகவும் ஏற்றுக்கொள்கிறேனா? என் வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களை இயேசுவிடம் அழைக்கிறேனா? இறைவனுடைய நிலையான விண்ணக வாழ்வை நம்பிக்கையுடன் எதிர்நோக்குகிறேனா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான இறைவா, உம்மை நெருங்கி வர எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நத்தனியேலை போல எங்களுடைய சந்தேகங்களை நீக்கி இயேசுவை இறைவனின் மகனாகவும் எங்கள் வாழ்வின் அரசராகவும் ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, என்னுடன் இணைந்து இந்த ஜெபத்தை செய்கிற அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் காத்தருளும். அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்தி, காயப்பட்ட இதயங்களை குணப்படுத்தி, அவர்களின் பாதையை வழிநடத்தி, அவர்களின் இல்லங்களில் உமது சமாதானத்தையும் அன்பையும் நிரலும். எங்கள் இதயங்களை உமது தூய இருப்பிடமாக மாற்றி, நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியுள்ள நித்திய இல்லத்தை நோக்கி எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.